வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்பாட். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம எப்படி ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரையும் ஒரு ஹையஸ்ட் நம்பரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வழக்கம் போல் 2 ஹெட்டர் ஃபைலையும் கொடுத்துருங்க. /include stdio.hம் /include konya.hம் கொடுத்தாச்சு. அடுத்து void main கொடுத்துருங்க. ஃப்ளார் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொடுக்க போகிற நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர் தான். ஸோ நம்ம இன்டீஜர் அப்படின்னே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து லிமிட்டுக்கு ஐ அப்படின்னும் நம்பர்ஸை என் அப்படின்னும் ஏ ஆஃப் தென் ஏ ஆஃப் ஒரு நம்பர்ஸ் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். அது ஏ 20 அப்படின்றத நான் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் தென் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ. ஓகே, கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. printfல enter the limit கொடுங்க. இங்கே enter the limitன்றது ஒன்றும் இல்லை, எத்தனை நம்பர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் enter the limit. ampersand nல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எத்தனை லிமிட் அப்படின்றத நமக்கு nல ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே ஒரு ஃபர் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர் லூப் வந்து ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஐ ஈக்குவல் டு சம் ஏதாவது வேல்யூ 0 ஆர் 1ன்னு அசியூம் பண்ணோம். இப்போ நான் இங்கே 0 கொடுத்துக்கிறேன். அப்படி 0 கொடுத்தோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட்டு செமிகாலம் கொடுத்துட்டு ஐ இஸ் லெஸ் தென் n செமிகாலம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஒரு ஃபர் லூப் இப்படி தான் இருக்கும், எப்பயுமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் செமிகாலம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஃபர் லூப்பில் ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் அப்படின்னு ஐக்கு ஒரு வேல்யூ அசியூம் பண்ணணும். அண்ட் தென் ஐ வந்து லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒரு வேல்யூ அசியூம் பண்ணணும். அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஃபர் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் 0 யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அப்படின்றதுனால தான் ஐ இஸ் லெஸ் தென் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஐ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருந்தா ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஐ ஈக்குவல் டு 0வே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐ இஸ் லெஸ் தென் n அண்ட் தென் இந்த இடத்துல வந்து நம்ம n ஒரு printfல enter the valuesன்னு கொடுங்க.
ஸ்லாஷ் n கொடுத்துக்கிறேன், நியூ லைன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இப்போ வந்து நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ அப்படியெல்லாம் அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது வந்து அதை நான் ஏன் ஸ்கேன் கொடுக்கல அப்படின்னா, ஸ்கேன் பண்ணும்போது இப்போ நான் என்னன்றது வந்து ஒரு 5ன்னு கொடுக்குறேன்னா மொத்தம் நமக்கு 5 நம்பர்ஸ் கொடுக்கணும் லைனாக. அதனால் எண்ணில் நம்ம என்ன வேல்யூ கொடுப்போம் அப்படின்னு தெரியாதுல்ல. அதனால் எத்தனை நம்பர் உள்ளே எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே ஃபர் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து scanf %d, ampersand a of i கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்டர் பண்ணுற ஃபஸ்ட் வேல்யூ வந்து a ஆஃப் 0ல் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் திருப்பி அது மூவ் ஆகி ரெண்டாவது வரும்போது i ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்படி i ஈக்குவல் டு 1ன்னு வரும்போது இப்போ நம்ம ஒரு என்னோட வேல்யூ வந்து ஒரு 5 கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த a ஆஃப் 0ல் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் i ஈக்குவல் டு 1 அடுத்த ரவுண்டு வரும்போது i ஈக்குவல் டு 1ன்னு வரும். i ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால 1 ஆட் ஆகும், i ஈக்குவல் டு 1ன்னு வரும். i ஈக்குவல் டு 1ன்னும் போது a ஆஃப் 1ல் அடுத்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் i ஈக்குவல் டு 2, i ஈக்குவல் டு 3, i ஈக்குவல் டு 4 வரைக்கும் நடக்கும். i ஈக்குவல் டு 5ன்னு வரும்போது i ஈக்குவல் டு 5, n-ம் 5 அப்படின்னும் போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் சேமாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிக்கிறோம். ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் திருப்பியும் ஃபர் லூப் யூஸ் பண்ணுங்கள். i ஈக்குவல் டு 0, தென் i is less than n, semicolon, i plus plus, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இஃப் யூஸ் பண்ண போகிறோம், இஃப் கிளாஸ். இதை ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, இப்போது எத்தனை ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அத்தனை கொடுத்துட்டோம். இப்போ ஃபைனலாக பிரிண்ட் பண்ணணும் ஆன்சரை. largest number is equal to %f
ஸ்பேஸ் விட்டுட்டு /n smallest number is equal to அப்படின்னு கொடுத்துட்டு %f கொடுத்துருங்க. அதே மாதிரி f, max, minimum. ஓகே, get char. அவ்வளோதாங்க, ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இது ஏன் இப்படி கொடுத்துருக்கோன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம லிமிட்டை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அதை வந்து எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். லிமிட்டுன்றது வந்து மொத்தம் எத்தனை நம்பர் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இங்கே நான் லிமிட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 5 நம்பர் என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா எண்ணில் வந்து 5ன்னு ஸ்டோர் ஆகும். எஞ்சில் 5ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த ஃபர் லூப் வந்து 5 முறை நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பரை A0 அப்படின்னும், செகண்டு கொடுக்குறது A1 அப்படின்னும், தேர்டு கொடுக்குறது A2 அப்படின்னும் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். A0 அதாவது நம்ம கொடுக்குற நம்பரையே வந்து அதுதான் மேக்ஸிமமான நம்பர் அப்படின்னும், அதுதான் மினிமமான நம்பர் அப்படின்னும் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபர் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து அந்த மேக்ஸிமத்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அந்த வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். ஒருவேளை செகண்ட் கொடுத்துருக்கிற மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கிறத விட பெரிய வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமமாக ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் 5 நம்பர் கொடுக்குறோன்னா 5 முறையும் அது நடக்கும் ப்ராசஸ். அதே மாதிரி 10 நம்பர் கொடுத்தா 10 முறையும் இது நடந்து எது பெரிய நம்பரோ அதை நமக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் மினிமமும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்துருச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு எரர்னு காட்டுது. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணது இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம கொடுத்தது இன்டீஜர் வேல்யூ, ஆனால் நான் %fன்னு கொடுத்துட்ருக்கேன். அதுதான் இங்கே மிஸ்டேக்கு. இந்த மாதிரி எரரை பண்ணிடாதீங்க திருப்பியும். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ரன் கொடுத்துட்டேன், ரன் ஆகிடுச்சு. லிமிட் 5 கொடுக்குறேன், 365 கொடுக்குறேன், 654 321 6798 8953 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 6789, ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 53. கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ப்ரோக்ராமை கொடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரையும் லார்ஜஸ்ட் நம்பரையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். Thank you for watching.